சண்டே மார்னிங் எந்திரிச்ச உடனே எப்பவும் போல் தென்னை மரத்துக்கு தண்ணி எடுத்து விடலான்னு சொல்லிட்டு போய் எடுத்து விட்டுருந்தேன். அங்கே பார்த்தோன்னா மருதாணி பொறிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மருதாணி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் மருதாணி செடிக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா சொரக்காய் ஒன்று காய்ச்சிருந்தது. இதை நான் ஒரு வாரமாக பார்த்துட்ருக்குறேன். இன்றைக்கி பொறிக்கலாம் நாளைக்கு பொறிக்கலான்னு பொறிக்காமல் விட்டு கடைசியில் அது முத்தி போச்சு. சரி விதைக்காவது ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த செடியோட ஃபஸ்ட்டு காயே இது தான். நம்ம இந்த மாதிரி பொறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செடியில் காய் காய்க்கிறது பூ பூக்கிறதோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரி விதைக்கு விடுறதெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குச்சியை நெட்டி அதில் இந்த மாதிரி செடியை படர விடுறதுக்கு பேர் இங்கெல்லாம் சரல் கட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு மருதாணி பறித்து அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மருதாணி பொறிச்சு வச்சுருக்கேன். எங்களோட மருதாணியில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சும்மா அரைச்சி வச்சோம்னாவே நல்லா செவந்துடும். இருந்தாலும் நான் புளிச்ச தயிர் இருந்தது அப்படின்னா சும்மா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். இப்போ மருதாணி அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது சரி சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எடுக்கலான்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்திருந்தோம். மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சமைச்சு சாப்பிட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி மருதாணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து அரைச்சி வச்சதை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். எப்போவுமே மருதாணி அரைச்சதுலேருந்து நம்ம 1 டேயில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா செவந்துடுது. நம்ம ரொம்ப லேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா செவக்கிறது இல்லை.